அந்த கடலோரத்துல இருந்த பேக் வாட்டர் பறவைகள் எல்லாம் ஒரு பெரிய யுத்தத்துக்கு தயாராகிட்டு இருந்தது. சண்டை செய்யறதுக்காக நிறைய பறவை இனங்கள் ஒன்னோட ஒண்ணு கூட்டணி அமைச்சுக்கிட்டு இருந்தது. அதுல ஒரு பெரிய படைக்கு கடற்பருந்துகள் கூட்டம் தலைமை தாங்கிச்சு. கடற்பருந்துகள் கூட்டத்துக்கு ஒரே குடும்பத்துல இருந்து தான் பரம்பரை பரம்பரையா தலைவராக முடியும். இதுதான் உலக வழக்கமுங்கிறதுனால இதை தப்புன்னு சொல்ல முடியாது. இந்த குடும்பத்தை தான் அந்த கடற்பருந்துகள் கூட்டத்தில் இருக்கிற சிற்றரசர்களுக்கும் தளபதிகளுக்கும் சிப்பாய்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால அந்த கடற்பருந்துகளோட கட்டமைப்பு ரொம்ப வலுவா இருக்குது. போதா குறைக்கு ஒரு காலத்துல அதுக்கு ஜென்ம எதிரியா இருந்த ஆட்காட்டி பறவைகளையும் அதனோட கூட்டணியில சேர்த்துக்குச்சு. இந்த மாதிரி நிறைய பறவை இனங்களை ஒன்னு ரெண்டு மீனை கொடுத்து கரெக்ட் பண்ணி தன்னோட அணில தக்க வச்சுக்குது. இன்னொரு கூட்டணிக்கு ஆலா பறவைகள் தலைமை தாங்கிச்சு. இந்த ஆலா பறவைகள் கூட்டத்துல ஒரு விசித்திரமான பழக்கம் இருக்குது. அந்த பறவைகளோட தலைமை பறவை இறந்து போன அன்னையில இருந்து அதுகளுக்குள்ள சண்டை போட ஆரம்பிக்கும். அந்த பறவைகளுக்குள்ளே நடக்கிற சண்டையில நிறைய பறவைகள் கலந்துக்கும். அந்த சண்டையோட முடிவுல யார் வலுவா இருக்காங்களோ, யார் நிறைய மீன் பிடிச்சு கொடுக்கறாங்களோ அவங்க தான் தலைவரா வர முடியும். தலைமுறையா ஒரே குடும்பத்துல இருந்து தலைவரை தேர்ந்தெடுக்காம தங்களோட கூட்டத்துல இருந்து யார் வேணாலும் தலைவரா வரலாங்கிற கோட்பாட்டோட 50 வருஷமா உலகத்திலேயே உயிரோட்டத்தோட இருக்கிற ஒரே பறவை கூட்டம் இந்த ஆலா பறவை கூட்டம் தான். இந்த ஆலா பறவை கூட்டத்துக்கு இப்ப வந்திருக்கிற தலைவர் ரொம்ப அடிமட்டத்துல இருந்து வந்திருக்கிறதுனால கடற்பருந்து கூட்டம் இவரை ரொம்பவே கேவலமா பேசும். அந்த ஆலா பறவைக்கு கரிஸ்மா இல்ல, கால்ல விழுந்தாருன்னு சொல்லி சொல்லி அவமானப்படுத்தும். உண்மையில இந்த பேக்ரவுண்டும் இல்லாம அடிமட்டத்துல இருந்து மேல வரும்போது நிறைய சூழ்ச்சிகளையும் அவமானங்களையும் தாங்கி தான் வளர வேண்டி இருக்கும். அதே சூழ்ச்சிகளையும் வஞ்சகங்களையும் நாமளும் செய்ய வேண்டி இருக்கும். நம்ம சரித்திரத்தை புரட்டி பார்த்தாலே இந்த உண்மை நமக்கு புரியும். கடைசியில நாம எப்படி நிலைச்சு நிக்கிறோங்கிறதும், எப்படி நிர்வாகம் பண்ணோங்கிறதும், நம்ம கூட்டத்தை எப்படி காப்பாத்துறோங்கிறதும் தான் முக்கியம். அந்த வகையில் அந்த ஆலாப்பறவை உண்மையிலேயே ரொம்ப சிறப்பா செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. தன்னோட கூட்டத்தை காப்பாத்துறதுக்கு உயிரை கொடுத்து உழைச்சிக்கிட்டு இருக்குது. அதுக்காக இன்னொரு பெரிய பறவை கூட அது கூட்டணியும் சேர்ந்து இருக்குது. ஆனாலும் கடற்பருந்துகள் கூட்டத்தை எதிர்க்கிறதுக்கு இந்த வலிமை பத்தாதுன்ட்டு ஆலாப்பறவைக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் நிறைய இளம் பறவைகளை கொண்ட அந்த கடற்புறா கூட்டத்தை தன்னோட பக்கத்துல இழுத்துறணும்னு பகீரத முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்குது. இந்த பெரிய பறவையோட தன்மையை பத்தியும் கடற்புறாவுக்கு இந்த சோதனையை பத்தியும் அடுத்த பாகத்துல பார்க்கலாம்.